ராமானுஜர் பாதராயணர் எழுதிய போதாயன விருத்தி எனும் நூலை தேடினான். காஷ்மீரில் உள்ள சரஸ்வதி பீடத்தில் அந்த நூல் இருப்பதை அறிந்து சீடர்களுடன் 3 மாத கடின பயணத்திற்கு பிறகு காஷ்மீரை வந்தடைந்தார். சரஸ்வதி பீடத்தின் அறிஞர்கள் ராமானுஜரை அன்புடன் வரவேற்றனர். ராமானுஜரின் ஞானத்தை கண்டு வியந்தனர். ஆனால் ராமானுஜர் போதாயன உரையை படிக்க அனுமதி கேட்டபோது அந்த நூல் புழுக்களால் சேதமடைந்து விட்டதாக அங்கிருந்தவர்கள் போய் கூறினர். மனமுடைந்த ராமானுஜர் மிக துக்கத்துடன் இருந்தபோது சரஸ்வதி தேவியே ராமானுஜரின் முன் தோன்றி போதாயன விருத்தியை அவருக்கு அளித்து உடனே இங்கிருந்து புறப்படுமாறு நியமித்தாள். உடனே ராமானுஜரும் அவரது சீடர்களும் அங்கிருந்து புறப்பட்டனர். போதாயன நூல் காணா போனதை அறிந்து அதை தேடி பீடத்தின் பண்டிதர்கள் தங்களது சீடர்களை அனுப்பினார்கள். அவர்கள் 4 நாட்களுக்கு பிறகு அந்த நூலை ராமானுஜர்களிடமிருந்து மீட்டனர். அதற்காக ராமானுஜர் வருத்தப்பட்ட போது கூறத்தாழ்வான். 4 நாட்களிலே இரவு தூங்காமல் போதாயன விருத்தியை முழுமையாக மனப்பாடம் செய்திருப்பதை ராமானுஜரிடம் கூறியவுடன் ராமானுஜர் மிகவும் சந்தோஷமடைந்தார். ஸ்ரீரங்கத்திற்கு திரும்பிய பின் போதாயன உரையை ஞாபகம் வைத்திருந்த கூறத்தாழ்வான் ராமானுஜரிடம் அதை கூற இருவருமாக அதற்கு ஸ்ரீ பாஷ்யம் என்ற அருமையான விளக்க உரையை இயற்றினர்.